2025 நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாம். பி வந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க. கியூ வந்து ஒரு வேலையை 40 நாளில் முடிக்கிறாங்க. பி அண்ட் கியூ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கியூ வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை பி வந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் டிட் கியூ லிவ்? ஸோ ஆரம்பத்திலேருந்து பி அண்ட் கியூ சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஆரம்பத்திலேருந்து எத்தனாவது நாள் பார்த்தீங்கன்னா கியூ வந்து வேலையை விட்டுட்டு போகிறாரு, இதுதான் கேள்வி. ஸோ ஆரம்பத்திலேருந்து அப்படின்றப்போ ஆரம்பத்துலேருந்து பி அண்ட் கியூ சேர்ந்து தான் வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ பி அண்ட் கியூ சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா கியூ அந்த நாள் தான் வேலையை விட்டார். அதாவது கியூ வந்து அந்த நாளுக்கு அப்புறமா வேலை விட்டார் அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது கியூ வேலையை விடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் பி அண்ட் கியூ சேர்ந்து தான் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ பி அண்ட் கியூ எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாளுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கியூ வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பார். ஸோ பி அண்ட் கியூ ஹவு மெனி டேஸ் ஒர்க் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் கியூ எப்போ லீவ் ஆனார் வேலையை விட்டுட்டு அந்த டேஸ்க்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ கொஷினில் கொடுத்தது தான் இந்த மாதிரி நான் வந்துட்டு எழுதியிருக்கேன். பி வந்து 20 டேஸ், கியூ 40 டேஸ், 2 பேர் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. கியூ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு, மிச்ச வேலையை பி 8 நாளில் முடிச்சிடுறாரு. ஸோ கியூ எப்போ லீவ் ஆனார், இதுதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ பி அண்ட் கியூ 2 பேர் சேர்ந்து வேலை செய்யும் போது அவங்களோட 1 டே ஒர்க் என்னென்னா 3/4. ஸோ 1 டே ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே வந்து 20 இருக்கும் இல்லையா? ஸோ அதை 1/20 எழுதிக்கணும். அண்ட் தென் கியூவோடதை 1/40 எழுதிக்கணும். எழுதிட்டு 20க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு 14 கிடைக்கும். ஸோ மேலே வந்துட்டு 2 + 1 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3/14 கிடைக்கும். இப்போது வேறு என்ன கொஷினில் க்ளூ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பி வந்து 8 நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பியோட 1 டே ஒர்க் தெரியும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பி 8 நாளில் எவ்வளோ வேலை செஞ்சாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1/20 எழுதிக்கணும். ஏன்னா 1 டே ஒர்க் அதை வந்து 1/20 தான் எழுதணும். அது வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2/5 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பி வந்துட்டு 8 நாளில் வந்துட்டு 2/5 ஒர்க் வந்துட்டு முடிச்சிட்டாரு. அப்போ மிச்ச வேலை, அதாவது பி கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா மீதமுள்ள ஒர்க் ரிமைனிங் ஒர்க் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே நான் வந்துட்டு மீதமுள்ள அப்படின்ற எடுத்துக்கும் போது கொஷினில் வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இங்கே இருக்கிற மீதமுள்ள ஒர்க் வந்து பி + கியூ ஓடுது. சரிங்களா? கொஷினில் கொடுத்த ரிமைனிங் ஒர்க் வந்து பி ஓடுது. இப்போ பி பார்த்தீங்க அப்படின்னா 2/5 ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி ஒர்க் என்ன இருக்குது? பி + கியூ இவங்க 2 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒர்க் தான் அந்த மீதி ஒர்க். அவங்க வந்துட்டு எவ்வளோ ஒர்க், அந்த மிச்ச ஒர்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பியோட 2/5 இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 1ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3/5ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3/5 அப்படின்றது தான் பி + கியூ 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய அந்த மீதி ஒர்க். ஏன்னா இன்னொரு பகுதி ஒர்க் மீதி ஒர்க் வந்துட்டு பி தனியாக 8 நாளில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ பிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பி + கியூ 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அந்த பகுதி ஒர்க்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 - 2/5 பண்ணோன்னா 3/5ன்னு கிடைக்கும். இந்த 3/5 இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒர்க். சரிங்களா? இப்போ இந்த 3/5 ஒர்க் அப்படின்றது கியூ லெஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பி + கியூ 2 பேரும் சேர்ந்து செய்த வேலை தான் இந்த 3/5. ஸோ இங்கே வந்து நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். அதாவது மீதி வேலை, அதாவது கொஷினில் கொடுக்குற மீதி வேலை வந்துட்டு பி, நம்ம கண்டுபிடிக்கிற இந்த ஆன்சரில் மீதி வேலை வந்துட்டு பி + கியூ. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ அப்போ மீதி வேலையை பி + கியூ, ஏன்னா கொஷினில் கொடுத்துறத வச்சு 2/5 அப்படின்றது பியோட அந்த ஒர்க்கை தான் கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல நான் மீதின்னு எடுத்துக்கிறது பி + கியூ ஃப்ரம் த ஸ்டார்ட், தொடக்கத்துலேருந்து. சரிங்களா? மீதி அதாவது கொஷினில் கொடுத்ததை ரீட் பண்ண. சரிங்களா? ஸோ மீதமுள்ள வேலையை பி + கியூ முடிக்க ஆகும் காலம், மீதமுள்ள வேலை டிவைடட் பை பி + கியூவோட 1 டே ஒர்க். இது வந்துட்டு ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பி + கியூ எவ்வளோ நாளில் வேலை முடிப்பாங்கன்னு கொஸ்டின்னா மீதி இந்த வேலை வந்துட்டு பி + கியூ செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மீதி வேலை பி + கியூ செய்ய வேண்டிய அந்த மிச்ச வேலை என்னது 3/5. ஓகே, 3/5 போட்டோம். ஸோ பி + கியூ தான் மீதி வேலையை செய்கிறாங்க. அப்போ கீழேயும் பி + கியூவோட 1 டே ஒர்க் போடணும். பி + கியூவோட 1 டே ஒர்க் என்னது 3/40. இந்த 3/40. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்குது. ஸோ வந்து மல்டிப்ளிகேஷனில் எழுதும் போது இந்த 3/40 வந்து 40/3 மாறிடும். இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும், மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து டிவிஷன் வந்துட்டு மல்டிப்ளிகேஷனாக மாறிச்சுன்னா 40/3 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதணும். சரிங்களா? இப்போ இதை வந்து 3 3யும் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் 40
5 டேபிள்ஸில் போட்டோன்னா 8 டைம்ஸ் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க? 8 நாளில் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ 8வது நாளுக்கு அப்புறம் தான் கியூ வந்து வேலை வேணான்னு போகிறாரு. ஸோ கியூ எவ்வளோ நாள் கழித்து வேலை வேணாம் அப்படின்னு லெஃப்ட் ஆகுறாரு? ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த ஸ்டார்ட், தொடக்கத்திலேருந்து 8 நாள் பி அண்ட் கியூ சேர்ந்து வேலை செஞ்சதுக்கப்புறமா கியூ வேலை வேண்டான்னு போகிற அந்த நாள் என்னது? 8 நாள். 8 நாள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வேலை வேணான்னு போகிறாரு. ஸோ கியூ லெஃப்ட் ஆஃப்டர் 8 days. 8 டேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு வேலை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ தொடக்கத்திலிருந்து 8வது நாட்களுக்கு பிறகு தான் கியூ வேலையை விட்டு சென்றார். சரிங்களா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 8 days. ஸோ யாருக்கு நோட்ஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. Thanks for watching.